இன்று காலை முதல் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை அடுத்தடுத்த நிலைகளில் நாம் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை மறுநாள் பிரதமருடைய தமிழ்நாடு வருகையை ஒட்டி அதற்குள்ளாக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அடுத்தடுத்த சந்திப்புகள் கூட்டணி இறுதி செய்வதில் மும்முரத்தை காட்டி வருவதை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு கூறாக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ச்சியாக கடுமையாக சாடி பேசி வந்தாரோ அவர் இன்றைக்கு பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக தன்னை இணைத்துக் கொண்டார். மறுபுறம் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மிக முக்கிய உறுதியான ஒரு பங்காளராக இருந்த வைத்திலிங்கம் இன்றைக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்திருக்கிறார். இவ்வாறாக தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட்டணிகள் முடிவுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய சூழலில் இருபெரும் கட்சிகள் கூட்டணிகளுக்கு இடையிலான போட்டி பிரதானமாக இருக்க வேண்டும் என்று இருவருமே தங்களுடைய முனைப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதை பார்க்கிறோம். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்று தொடர்ச்சியாக அந்த கூட்டணியின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாட்களாகவே பிரச்சாரம் உள்ளிட்ட பல இடங்களில் பதிவு செய்து வந்தார். ஆனால் மெகா கூட்டணி இதுவரை அமையவில்லையே என்ற ஒரு கேள்வி தொக்கி நின்றது. அந்த கேள்விக்கு விடை காணும் வகையிலாக அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இந்த கூட்டணியை ஒரு வலிமையான பெரிய கூட்டணியாக கட்டமைத்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக தலைவர்களில் இருந்து டெல்லி தலைவர்கள் வரை அந்த முனைப்பை காட்டி வருவதை நாம் பார்க்கிறோம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த வகையில் தங்களுடைய பலம் என்ன, எதிராளியுடைய பலம் என்ன, நம்மோடு கூட்டணி சேர்பவர்களுடைய பலம் என்னவாக இருக்க போகிறது, அதன் மூலமாக நம்முடைய எதிராளியை வீழ்த்த முடியுமா என்ற ஒரு கணக்கை போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. கூடுதலாக அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்பதற்கேற்ப பல்வேறு விதமான நிகழ்வுகளை கடந்த ஒரு மாதத்திலேயே நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக டிடிவி தினகரனை பொறுத்தவரை அமமுக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறினார். அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அந்த நிலையும் பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக என்னால் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது 3வது இடத்தையே பிடிக்கும் என்ற ஒரு ஆருடத்தை தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். இன்னும் கூடுதலாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியை விட விஜய் அதிக அளவு வாக்குகளை பெறுவார், 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடி வந்தார். துரோகத்திற்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது, டெல்லியில் இருந்து அந்த துரோகத்தை அடக்குவர் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இருப்பினும் அதற்கு வழியில்லாத காரணத்தால் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி அவர் வெளியேறினார். தற்போது அவர் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, நாங்கள் எல்லாருமே பங்காளிகள் தான், செல்வி ஜெயலலிதாவின் தொண்டர்கள் தான். எனவே அவருடைய ஆட்சியை மனதில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனை மனதில் கொண்டு இவ்வாறான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். டிடிவி தினகரனை பொறுத்தவரை அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி என்பது 2017 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு 2 அணிகளாக அதிமுக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டு இருந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் அணி என்று. பிறகு ஆகஸ்ட் மாதம் போலவே ஓபிஎஸ் இபிஎஸ் அணி ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற அந்த கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா டிடிவி தினகரனை நீக்கி ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஒருங்கிணைப்பாளர்களை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வந்ததை நாம் பார்த்தோம். ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக யுபிஎஸும் செயல்பட்டு வந்தனர். அதற்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நாங்கள் தொடங்குகிறோம் என்று டிடிவி தினகரன் அறிவித்து செயல்பட்டு வந்தார். 2019ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் 3வது பெரிய சக்தியாக அவர் இருப்பார், சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் வந்தன. ஏனென்றால் ஆர்கே நகரில் சுயேட்சையாக நின்று இரட்டை இலை போன்ற பாரம்பரிய சின்னத்தை ஏறக்குறைய 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வீழ்த்தி இருந்தார். 2019ஆம் ஆண்டும் அவர் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பார் என்று பலராலும் கணிக்கப்பட்ட நிலையில் அது பொய்த்து போன ஒரு நிலையை பார்த்தோம். 2021ஆம் ஆண்டு இதே போல அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்திருந்தது. அந்த காலகட்டத்திலேயே அமமுகவை உள்ளே கூட்டணிக்குள் அழைத்து வந்து
திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நகர்வுகள் அப்போது பேசப்பட்டன. பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா அப்போது 2021 தேர்தல் கால சமயங்களில் இங்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஓடு கலந்துரையாடினார். டிடிவி தினகரனை நாம் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும், கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்திருந்தார். தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்திற்கு விரோதமான திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். மறுபடியும் என்டிஏ குடும்பத்திற்குள் டிடிவி தினகரன் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் செல்வி ஜெயலலிதா திரு எம்ஜிஆருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை ஏற்றிருக்கிறோம் என்ற வகையில் இந்த கூட்டணி குறித்த ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பை பியூஷ் கோயல் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து டிடிவி தினகரனிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் இந்த முறை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற கேள்விக்கு இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் அவர் தவிர்த்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா ஆட்சி அமைய வேண்டும், திமுக திராவிட மாடல் என்கிற திராவக மாடல் கஞ்சா மாடல் ஆட்சி அமையக்கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அமமுகவின் நலனையும் அடிப்படையாக கொண்டே இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு பதிலை அவர் அளித்து சென்றிருக்கிறார் என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலங்களில் தீவிரமாக விமர்சித்துவிட்டு தற்போது வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதால் இவ்வாறான ஒரு சங்கடத்தை அவர் சந்தித்திருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பின் போது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூடுதலாக 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒட்டுமொத்த தலைவர்கள் அணிவகுக்கக்கூடிய கூட்டம், பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரக்கூடிய அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் நகர்வை பொறுத்தவரை டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்தது முதலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலைப்பாட்டிலேயே அவர் இருந்திருந்தார். 2021ஆம் ஆண்டு அமித்ஷாவினுடைய நகர்வின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதற்கான முனைப்பை அவர் காட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அப்போது அவர் மறுத்துவிட்டார். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிவின் போது டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுக கடுமையான தோல்வியை சந்தித்திருந்தது. அதிமுகவினுடைய தோல்வி வாக்கு வித்தியாசத்தை விட அமமுக டிடிவி தினகரனுடைய கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது. ஒருவேளை அவர் கூட்டணியில் இருந்திருந்தால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஒரு சேதாரத்தை சரி செய்திருக்க முடியும். மீண்டும் அதிமுக 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இபிஎஸ் தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் இருந்து முன்வைத்து வந்ததை பார்த்து வருகிறோம். 2021 முதல் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தையும் நாம் பார்த்தோமேயானால் அதிமுக தேமுதிகவோடு ஒரு தனியாக ஒரு அணி அமைத்து களம் கண்டது. பாரதிய ஜனதா கட்சி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளோடு களம் கண்டது. அப்போதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு அப்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தார். ஜூன் 3ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகாக மறுநாளே அதிமுக டிடிவி தினகரன் கைக்கு வந்துவிடும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். தேனி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட அந்த காலகட்டத்தையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் டிடிவி தினகரன் தோல்வியை சந்தித்திருந்தார். திருச்சியிலும் அந்த கட்சி பெரும் தோல்வியை சந்தித்திருந்தது. வாக்கு வங்கி சரிவையும் அந்த கட்சி கண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீண்ட காலம் நீடிக்காமல் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக அவர் வெளியேறினார். தற்போது மீண்டும் என்டிஏ அணிக்குள் அவர் வந்திருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கு அவர் மீண்டும் கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக சில விஷயங்கள் தேர்தல் முடிவுகளின் வாயிலாகவும் நம்மால் காண முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த கட்சிக்கு சில இடங்களில் டெபாசிட் பறிபோய் 3வது இடம் போன நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். அதனை சரி செய்வதற்காக ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்குள் முடிந்தளவு கட்சிக்குள் இல்லாவிட்டால் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருப்பதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே தகவல்கள் வந்தது. ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ளாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். ஆனால் அதற்கு மறுப்பை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போனது. ஏனென்றால் அவருடன் இருந்த சில முக்கிய தல கர்த்தர்கள் மனோஜ் பாண்டியன், சுப்புரத்தனம், தற்போது வைத்திலிங்கமும் திமுகவில் இணைந்து விட்டார். விரைவில் குன்னம் எம்எல்ஏ ராமச்சந்திரன், குன்னம் எம்எல்ஏவாக இருந்த ராமச்சந்திரனும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. அவரும் திமுகவில் இணைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் அமமுகவை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடும் இந்த இடத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2021 ஆண்டு 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முன்வைத்து அப்போது கூட்டணி உடன்பாடு என்பது ஏற்பட்டது. 23 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அப்போதிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே தலைமையின் கீழ் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இருவரும் ஒன்றாக இணைந்து கட்சியை வழிநடத்தி சென்றிருந்த ஒரு காலகட்டம். தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸாக பிரிந்து சட்ட போராட்டம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். சீட் எண்ணிக்கை வரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அப்போதே கூறப்பட்டது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதனை எதிர்த்து நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் போராடி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாசனுடைய அந்த ஒரு நிலைப்பாடு இன்னும் அறியப்படவில்லை. அவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் திரைமறைவில் நடைபெற்று வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். அவ்வாறாக கொண்டு வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பலம் பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்டக்காரராக தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போது ஜனவரி 9 கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் நாங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று கூறியிருந்தார். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலும் நாங்கள் முடிவை எடுத்துவிட்டோம், தேமுதிக தொண்டர்களின் உணர்வை மதித்து அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம், ஆனால் இப்போது நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதும் அவர் தன்னுடைய முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் என்டிஏ தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அநேகமாக நாளைக்குள்ளாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. 23ஆம் தேதி இந்த வகையில் பிரதமர் உடைய செங்கல்பட்டு அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில், மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி நாங்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்கு பறைசாற்றுவதற்கான அந்த ஒரு முயற்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கொண்டிருக்கிறது. கடந்த காலகட்டத்திலேயே நாம் பார்த்தோமேயானால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது திமுக ஒரு கூட்டணியாக அமைந்து ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தது. 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக அப்போது 66 இடங்கள், கூட்டணியோடு 75 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தது. அமமுகவை பொறுத்தளவில் அந்த தேர்தலிலேயே கோவில்பட்டியில் போட்டியிருந்த டிடிவி தினகரன் தோல்வியை சந்தித்திருந்தார். அந்த கட்சி சோபிக்கவில்லையானாலும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்க முடிந்தது. தேமுதிக அப்போது போட்டியிட்டிருந்தது. அப்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டிருந்தார். அப்போது அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். 0.43% வாக்குகளை மட்டுமே தேமுதிக 2021 தேர்தல் களத்தில் பெற்றிருந்ததை நாம் பார்த்தோம். அமமுக கட்சி 2.43% வாக்குகளை 2021 தேர்தல் களத்தில் பெற்றிருந்ததை பார்த்தோம். 2024 தேர்தலை பொறுத்தளவில் அமமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது கடுமையான அளவில் சரிவை சந்தித்திருந்தது. அதற்கு பிறகு தேமுதிகவை பார்த்தோமேயானால் 2.54 என்ற அளவில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருந்தது. குறிப்பாக விருதுநகரில் விஜயபிரபாகரன் போட்டியிட்டு ஒரு கடுமையான போட்டியை மாணிக்கம் தாகூருக்கு ஏற்படுத்தியிருந்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் 4000 வாக்குகள் அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டியை விஜயபிரபாகரன் கொடுத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. திரு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு தேர்தலின் தாக்கமாகவும் அது பலராலும் பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அந்த சமூக வலைதள பதிவை நாம் பார்த்து வருகிறோம். அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று குறிப்பிடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிற டிடிவி தினகரன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எப்போதும் இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது எடப்பாடி பழனிசாமியினுடைய வழக்கமாக இருக்கிறது. இருப்பினும் இன்றைய அந்த வரவேற்பு பதிவின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். அவரை வரவேற்கிறோம், திமுக ஆட்சியை வேரோடு வீழ்த்துவோம் என்ற வகையில் தன்னுடைய பதிவை இட்டிருக்கிறார். இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் டிடிவி தினகரன் தவிர்த்ததை
என்பதையும் நாம் பார்த்தோம். தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற வார்த்தையை குறிப்பிடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஒரு பிரிவுக்கு பிறகு ஏறக்குறைய 8-9 ஆண்டுகளுக்கு பிறகாக இவ்வாறான ஒரு வரவேற்பு பதிவை நாம் பார்த்து வருகிறோம். இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் வெற்றிக்கு இட்டு செல்லுமா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இப்போதைய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக, பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, தற்போது அமமுக இடம்பெற்றிருக்கிறது. டாக்டர் ராமதாசனுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முடிவு இன்னும் தெளிந்தபாடில்லை. தேமுதிக என்ன முடிவை எடுக்க போகிறது என்ற ஒரு விஷயமும் இன்னும் தெளிந்தபாடில்லை. மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா சீட்டுக்கான ஒரு கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருப்பதான தகவல்கள் கிடைக்கின்றன. இருப்பினும் இன்னும் அந்த முடிவை அறிவிக்காமல் பிரேமலதா காத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் 23ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நகர்வு இந்த அரசியல் நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த 2017ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. 2019 தேனி தவிர்த்த தமிழகம், புதுவை உள்ளிட்ட 39 இடங்களில் பெருவெற்றியை அந்த கூட்டணி பெறுகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கூட்டணி வெற்றியை பதிவு செய்கிறது. மக்கள் நீதி மய்யம் கூட்டணியோடு அந்த வெற்றி என்பது பதிவு செய்யப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிலும் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் 2026லும் எங்களுக்கே வெற்றி என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சியினர், கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக பலரும் கேள்விக்குள்ளாக்கி வருவதை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் அவர்களுடைய பதிவுகள், பேச்சுக்கள், கருத்துக்களின் மூலமாக அந்த ஒரு பிணக்கு என்பது அந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவின் மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான 2 பங்காளர்களாக திமுக, காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில தலைவர்கள் விஜயனுடைய அரசியல் சக்தியை பெரிய அளவில் விதந்தோதி பேசி வருகின்றனர். அவர்களோடு கூட்டணி செல்வதற்கான மறைமுக நகர்வுகளிலும் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது திமுக தலைமைக்கு சற்று அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகளையும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இருப்பினும் சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தியோடு நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது கூட்டணி குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது என்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நீர்பூத்த நெருப்பாகவே அந்த ஒரு விஷயம் என்பது கடந்து கொண்டிருப்பதை பார்த்து வருகிறோம். ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் திமுக தரப்பில் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது? ஏற்கனவே வலிமையாக இருந்த கூட்டணி அப்படியே நீடிக்குமா? இன்னும் கூடுதலான கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் திமுக அணியில் பேசி வருவதான தகவல்களையும் அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு சிலர் பொதுவெளியில் குறிப்பிட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இருப்பினும் அந்த கூட்டணி எப்படியான ஒரு இறுதி வடிவம் பெறப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இவற்றுக்கு அப்பாற்பட்டு நாம் தமிழர் கட்சி 3வது முனை போட்டியாளராக 234 தொகுதிகளில் வரும் பிப்ரவரி 21 மாநாட்டை கூட்டி வேட்பாளர்களை அறிவித்து களம் காணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இருந்து நேற்றைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் எந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற ஒரு விஷயம் இன்னும் வெளிப்படவில்லை. ஏனென்றால் சிபிஐயின் பிடியில் விஜய் தற்போது இருக்கிறார். ஏற்கனவே அந்த விசாரணை முடிவுற்றதற்கு பின்னாலும் சிபிஐயினுடைய அந்த கரூர் கொடுந்துயர வழக்கு எந்த நிலையை அடையும்? அது அரசியல் அழுத்தமாக மாறுமா? கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தமாக அது பயன்படுத்தப்படுகிறதா என்ற பல கேள்விகளும் அரசியல் அரங்கில் எழுகின்றன. இன்னும் கூடுதலாக ஜனநாயகன் படம் வெளியாகுமா ஆகாதா? விஜயனுடைய கடைசி படம் என்ற ஒரு விதத்தோடு வெளிவந்த, அடையாளத்தோடு வெளிவந்த அந்த ஒரு படம் என்பது தற்போது வெளிவராத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகம் விஜயனுடைய நகர்வு இந்த நெருக்கடிகள், அழுத்தங்களை மீறி எப்படியான ஒரு சட்டமன்ற தேர்தல் களத்தினுடைய வியூகங்களை அவர் வகுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த இருமுனை போட்டியாளர்களை கடந்து திமுக அணி, அதிமுக அணி தற்போது தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான, கூடுதலாக திமுகவை காட்டிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக கட்டமைப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. பாஜகவினுடைய தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிதின் நபீன் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவதே எங்களுடைய நோக்கம், இலக்கு என்று நேற்றைக்கு அவர் உறுதி பூண்டிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பாக பேசிய அமித்ஷா தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்தில்
மம்தா பானர்ஜி ஸ்டாலினுடைய ஆட்சியை துடைத்து எறிவோம், நாங்கள் ஏற்கனவே பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானாவில் வெற்றி பெற்றுவிட்டோம், இங்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சவால் விடுக்கும் துணியில் பேசியதையும் பார்த்தோம். அதற்கான ஒரு முனைப்பாகவே இது தெரிகிறது. இருப்பினும் இந்த கூட்டணி இன்னும் வலிமையான கூட்டணியாக மாறுமா? இந்த வலிமையான கூட்டணி என்ற அணிக்கு மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கப் போகிறது? திமுக தன்னுடைய கூட்டணியை தக்க வைக்குமா அல்லது இன்னும் அதிக அளவு வலிமை வரக்கூடிய ஒரு கூட்டணியாக உருமாற்றுமா? இந்த இருவருக்கும் இடையிலான போட்டி எவ்வாறாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. பிரதமருடைய வருகையை ஒட்டி இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பிரதமர் என்ன பேச போகிறார் 23ஆம் தேதி? அதற்கு பிறகு இந்த கூட்டணியுடைய நகர்வு, ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருந்து மிக முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் 5 கொடுக்கப்பட்டு அதுவும் அரசியல் அரங்கில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இவ்வாறாக எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பியூஷ் கோயல் வரை அனைவருமே அந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கான வியூகங்களை தொடர்ச்சியாக வேகமாக வகுத்துக் கொண்டு வருகின்றனர். அந்த வேகத்திற்கு ஏற்ற விடை தமிழக மக்களிடமிருந்து கிடைக்குமா? திமுக என்ன விதமான எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருந்து நாம் அறிய போகிறோம். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இவ்வாறான அரசியல் அரங்கின் அதிரடிகள் அரங்கேறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் களம் என்பது 2026 என்பது வெறும் சட்டமன்ற தேர்தலாக மட்டுமல்லாமல் ஒரு சித்தாந்த போராகவும் அந்த கட்சியினுடைய கூட்டணிகளுடைய தலைவர்களால் வரையறுக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலில் அமரப்போவது யார், அதனுடைய நீட்சி எப்படியாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்கான பதிலாகவும் சட்டமன்ற தேர்தலுடைய அந்த முடிவுகள் அமைய போகிறது.